நம்ம ஏற்கனவே நியமத்தை பற்றி அந்த நல்ல எண்ணங்களை எப்படி நம்ம ஆராய்வது, எப்படி அதை உருவாக்குவது, செயல்படுத்துவது என்பது போன்ற விஷயத்தை நாம ஏற்கனவே பேசினோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நியமத்தை பத்தி நம்ம பேசப் போகிறோம். ஆகவே ஒரு மனதில் எழுகின்ற அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருத்தல் வேண்டும். அந்த நல்லெண்ணங்கள் அ இருந்தால்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செய்கின்ற செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும். அதத்தான் நாம் நியமத்தை சொல்கிறோம். நியமம் அப்படின்னு என்றால் அப்படின்னா, நல்ல செயல்களை செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். ஆகவே இந்த நியமம் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கும் யாருடைய மனதையும், யாருடைய உடலையும் புண்படுத்தாமல் செய்கின்ற அத்தனை செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும். அதுதான் நல்ல செயல்கள். ஏனென்று சொன்னால், நல்ல செயல்கள் எது, தீய எது அப்படின்னு சில பேர் அதுக்குடையான விளக்கங்கள் கேட்கலாம். அது நம்ம ஒரு 2 வரிகள் அத சொல்லணும் அப்படின்னா, யாருடைய மனதையும், உடலையும் புண்படுத்தாம நம்ம செய்கின்ற செயல்கள் இருக்கின்றதோ, அதுவே நல்ல செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அதற்காக நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செயல்கள் தவறான செயல்கள் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த தவறான செயல்கள் செய்கின்ற அந்த நபர் மனதில் அந்த தவறான செயலுடைய பதிவானது இருக்கும். அப்ப அதை நினைச்சே அவர் எப்ப பார்த்தாலும் அதனுடைய மன புழுக்கம் அவர்களுக்கு ஏற்படும். அப்ப அந்த மன புழுக்கம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது, எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஒரு போராட்டம் இருக்கும். அந்த தீஞ்செயல்கள் புரியும் பொழுது. அப்ப அந்த மனப்போராட்டம் பார்த்தீங்கன்னா, பிறழ்வாக மாறும். மனப்பிறழ்வு அந்த மனக்கவலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மனக்கவலை பார்த்தீங்கன்னா, வேதனையை உருவாக்கும். பிறகு அந்த வேதனை அவர்களுக்கு நரை, திரை, மூப்பு, அடுத்தது மரணத்தை சம்பவிக்கின்ற ஒரு விஷயமாக கூட அது நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த நல்ல செயல்கள் செய்யாமல், இது மாதிரி தீஞ்செயல்களை, கெட்ட செயல்களை செய்கின்ற அந்த நபர்களுடைய மனத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுதான் அந்த நல்ல செயல்கள் செய்யாமல் இந்த மாதிரி தீஞ்செயல்களை செய்கின்ற அந்த நபர்கள் வெகு விரைவில் அவர்களுடைய ஆயுள் காலம் முடிந்து விடுகின்ற ஒரு தன்மையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக நீங்க நல்ல செயல்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், மனதானது மகிழ்ச்சியாக இருந்து, எப்பொழுதும் புத்துணர்வாக இருந்து, உங்களுடைய ஆழ் மனதிலே அந்த மன மகிழ்ச்சியானது எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நெருங்காது. உங்களுடைய ஆயுள் கூடும். உங்களை அந்த மரணம் நெருங்காது. அது உங்களுக்கு அந்த நல்ல செயல்கள் உங்களை காக்கும். அதற்காகத்தான் நம்ம நல்ல செயல்கள் என்று நம்ம எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அந்த நல்ல செயலுக்கு உண்டான டெபினிஷன் நாங்கள் சொல்லியாக்கிவிட்டது. ஆகவே அந்த நியமத்தை நாம சரிவர கடைபிடித்தோம் என்று சொன்னால், நமக்கு மன மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி இது எல்லாமே நடக்கும். அப்ப நடக்கும் பொழுது நமது ஆயுள் கூடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரியுதுங்களா? நரைதிரை, மூப்பு, பிணி இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட நெருங்காது. உடல் எப்பொழுதும் பொலிவோடு, இளமையோடும் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த நல்ல செயல்கள் நமக்கு கொடுக்கும். அதனாலதான் நம்ம நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். அதனாலதான் வள்ளுவரே பல வகைகளில் அதை சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நம்ம செயல்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல செயலா, கெட்ட செயலா அப்படின்னு ஆராய்ந்து அது யாருக்காவது துன்பத்தை கொடுக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் பொழுது அந்த செயலை நம்ம செய்யாது விடுதல் வேண்டும். அதுதான் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அந்த செயல்களை பற்றிய ஒரு ஆய்வு நமக்கு வேண்டும். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அந்த செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த செயல்கள் மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் இருந்தால் அந்த செயல்களை நாம் செய்யலாம். அதுதான் நல்ல செயல். அப்ப நமக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிறது. புரியுதுங்களா? இப்ப என்ன சில பேர் கேட்பாங்க அப்படின்னா, இப்படி மனசுல நல்லெண்ணங்களை நினைக்கிறதுக்கும் நல்ல செயல்களை செய்யறதுக்குமே உங்களுக்கு ஆயுள் கூடுது, நோய் வராது அப்படின்னு சொன்னா உலகத்துல எல்லாருமே அதை செஞ்சிருவாங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதெல்லாம் யாருமே செய்யறது இல்லையே. அதனுடைய பின்விளைவுகளை புரியாமல் தான் கெட்ட எண்ணங்களை நினைக்கின்றனர், கெட்ட செயல்களை செய்கின்றனர். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அந்த மனதில் அந்த கெட்ட எண்ணங்கள் தான் நிரம்பியிருக்கும். அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே எதிர்மறை விஷயங்களாகத்தான் இருக்கும். அவர் நினைக்கின்ற அந்த எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களாகத்தான் இருக்கும். அப்பொழுது அவர் எப்பொழுதும் வாழ்வில் மென்மேலும் உயரத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே வேளையில் நம்ம நேர்மறை எண்ணங்களை மனதிலே கொண்டு நல்ல எண்ணங்களை மனதிலே இருத்தி நல்ல செயல்களை மனதிலே வைத்திருந்து அந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதனால் நம்முடைய வளர்ச்சி மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். அதுல நிறைய பேருக்கு தெரியாம அப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது அப்படின்னு சும்மா பழமையை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த நல்ல செயல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும், உங்களுடைய மனதினுடைய மகிழ்ச்சியை
அது உயர்த்தும். உங்களுடைய குடும்பமுடைய உறவுகளுடைய மகிழ்ச்சியை அது உயர்த்தும். எப்பொழுதும் சந்தோஷம் நிரம்பிய ஒரு குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே நல்ல செயல்களை மட்டுமே நாம் தேர்ந்தெடுத்து அந்த செயல்களை மட்டுமே நாம செயல்படுத்த வேண்டும். இது அஷ்டாங்க யாகத்தினுடைய 2வது படியாக நமது திருமூலர் திருமந்திரத்தில் அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். அதன் மகான்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து அதனுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை எந்தெந்த விஷயங்களை அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டுமோ அது மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள். அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், இந்த நியமம் அடுத்தபடியாக நியமம் இந்த இரண்டையும் நாம கடைபிடிக்கும் பொழுது அடுத்தடுத்த படிநிலைகளை நம்ம செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே அது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த விஷயங்கள் இருக்கின்றன. இது மாதிரியான விஷயங்கள் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு சொன்னால் இந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் என்று சொன்னால் நமது வாழ்விலும் சரி, நம்மளுடைய தொழில்களிலும் சரி, நமது பொருளாதார சூழ்நிலைகளிலும் சரி, நம்ம உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஏற்படும். ஆகவே அந்த நியமங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும். அந்த நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒழுக்கங்கள் வரும். அதனால்தான் வள்ளுவரை சொல்லுகிறார், ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்குவிடும் என்று எல்லாம் அவர்கள் திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம்தான் ஒரு மனிதன் இருக்கும். அந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடித்தாக வேண்டும். ஆகவே அந்த ஒழுக்கம் தவறிய நாம் செய்யும் செயல்கள் ஆனது உங்களுக்கு அந்த உடல் கேட்டையும் தரும், மனக்கேட்டையும் தரும். மனம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். உடல் கேடு என்று சொன்னால் இப்ப உடல் கேடு எப்படி வருகிறது சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஒழுக்கம் தவறி நீங்க அளவுக்கு அதிகமாக மது குடித்தல், இது மாதிரி புகைப்பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒழுக்கம் தவறும் பொழுது உங்களுடைய உடல்நலத்தை பார்க்கும். அதே மாதிரி நீங்கள் பொய் பேசுகின்ற ஒரு தன்மை, காம உணர்ச்சி மிகுதியாக இருக்கின்ற அந்த தன்மை. அதாவது காம உணர்ச்சி என்பது இங்க பாத்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவி இடத்தே இருக்கின்ற அந்த தாம்பத்திய உறவை பற்றி நாம் சொல்லவில்லை. பெண்களை அந்த பாலியல் ரீதியாக சீண்டுதல், அதே மாதிரி பிறர் மனை புகுதல், இது மாதிரியான விஷயங்கள் நம்ம காம இச்சைக்கு அதிகமாக ஈடுபட்டு நாம் இருக்கும் பொழுது அது உங்களுடைய மனதை கெடுத்து அது பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு அது தடைக்கல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த விஷயத்தை நாம் நடக்கிறது. அதே மாதிரிதான் பொய் பேசுகின்ற அந்த தன்மையினால் உங்களுடைய அந்த ஒழுக்கமானது சீர்குலைக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு 4 இடத்துல நீங்க பொய் பேசணும்னு வச்சுங்களேன், ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் இவர் எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த நம்பகத்தன்மையை அந்த இடத்தில் குறைந்து விடும். அதனால உங்களை யாரையும் அதை நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால நம்ம எப்பொழுதும் அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதனால நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் நம்மிடையே சேரும். ஆகவே அந்த நியம விதிகளை நம்ம கடைபிடித்து நாம் அதை ஒழுகுவோம் என்று சொன்னால் அந்த ஒழுக்கங்கள் நமக்கு ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே இந்த நியமம் நம்ம அனைவருமே நம்ம கடைபிடிப்போம். அது நல்ல செயல்களை செய்வோம். நல்ல செயல்களை என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை என்னென்ன வகைப்படுத்துவது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இறைவனை சொல்லுகின்ற அந்த செயல், அதே மாதிரி கோயில்களை வைத்து திருப்பணிகள் செய்கின்ற நம்மளால் முடிந்த திருப்பணிகளை செய்கின்ற அந்த விஷயம், அதே மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு சென்று சில சேவை செய்தல், இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகளை பராமரித்தல், அக்கம் பக்கத்தினருடன் நல்ல உறவு கொண்டிருத்தல், எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான மனப்பான்மையுடன் மற்றவர்களை அணுகுதல், அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களோடு மற்றவர்களை அணுகுதல், இது போன்ற பல விஷயங்கள் தான் அந்த நியமம் என்று நாம் சொல்கிறோம். இதை நாம் தவறி விலகி நம்ம ஒரு செயலை செய்வோம் என்று சொன்னால் அதனால் பல்வேறு வகையான கேடுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று நமது மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நம்ம இது மாதிரியான ஒழுக்க நெறி தவறாது கடைபிடித்து ஒழுக்கத்தில் நாம் வாழ்ந்து வரும் பொழுது நம்முடைய அனைத்து நிலைகளும் நமக்கு உயர்வை தரும். ஆகவே இதை நீங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு இன்றிலிருந்தாவது அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து நம்ம நிறைய பேர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நம்ம சொல்லல. ஆனால் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒழுக்கம் இல்லாத அப்படி இப்படி இருக்கிறவங்கள இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த காணொலியை நீங்கள் அதை கடைபிடித்து ஒழுக்கத்தை கடைபிடிங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கை தரத்தை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் இப்படி செய்யுங்கள். அடுத்தபடியாக நாம பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா
ஏமனியமே எண்ணிலா ஆசனம் என்று நாம் சொல்கிறோம். ஆசனம் என்றால் அத பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வார்த்தையை சொல்லுகிறோம். இருக்கை நிலை என்று சொல்கிறோம். இந்த மாரி ஆசனம் எண்ணிலடங்கா ஆசனம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணிலடங்கா ஆசனம் என்று சொல்லும்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆசனங்கள் நெறைய இருக்கின்றன. கணக்கில் அடங்கா இருக்கின்றன. ஆனா, அ எந்த ஒரு ஆசனமாக இருந்தாலும் அதை நாம் வந்து தினந்தோறும் நாம் அந்த ஆசனங்களை நாம் வந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசனங்களுடைய பலன்களை நாம் வந்து பெற முடியும். இப்ப இந்த ஆசனங்கள் அப்படின்னு நாம் வந்து கூறும்பொழுது, பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆசனங்கள் உங்களுக்கு உடம்புக்கு உடலில் இருக்கின்ற அந்த உறுப்புகள், திசுக்கள், செல்கள் இவைகளை எல்லாம் பலப்படுத்தும், புத்துணர்ச்சியாக்கும், திசு சிதைவை தடுக்கும். இது மாதிரியான விஷயங்களை இந்த ஆசனங்கள் நமக்கு செய்யும். அதே மாதிரி இந்த ஆசனங்களை நாம் செய்து வரும் பொழுது நரை, திரை, மூப்பு, பிணி இவைகள் எல்லாம் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆசனமானது நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இன்னும் இளமை தவிர்க்க தரக்கூடிய ஒரு ஆசனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது என்னென்ன ஆசனங்களை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட் நான் வந்து சொல்றேன். அந்த ஆசனங்களை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்களை அந்த ஆசனங்களானது உங்களுக்கு தருகின்றது. ஆகவே அந்த அந்த வகையான விஷயங்களை நாம் வந்து செய்து கொள்ளலாம். இப்ப ஆசனங்கள் இருக்கை நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பொதுவாகவே நாம் பார்த்தீர்கள் சொன்னால் யோக நிலையை ஞான மார்க்கத்தில் ஈடுபடுகின்ற அன்பர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான ஆசனங்களை சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பத்திராசனம், பதுமாசனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்குடாசனம், கோமுகாசனம், சித்தாசனம். இதெல்லாம் வந்து ஞான நிலைகளை அடைவதற்குண்டான ஈடுபடுவதற்குண்டான விஷயங்களில் ஈடுபடுவர்கள் இந்த ஆசனங்களை வந்து சரிவர கடைபிடிப்பார் என்று சொன்னால் அவர்களில் ஞான நிலைகளை மேம்பட்ட நிலையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆசனங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த ஆசனங்களை அவர்கள் நல்ல நிலையில் நாம் வந்து செய்து இந்த ஆசனங்களை பழகுவது பொழுது அவர்களுக்கு பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை தந்து அந்த யோக நிலையில் மென்மேலும் ஊறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த ஆசனம் நமக்கு தருகின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம என்ன ஆசனங்கள் அதாவது இப்ப நம்ம இந்த காணொளி மூலமாக அந்த ஆசனங்களை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், அந்த ஆசனங்களை நாம் செய்து காண்பதற்கு நேரடியான வகுப்பு அது போன்ற விஷயங்களில் தான் அது நாம் செய்து காண்பிக்க முடியும். இப்ப நம்ம உங்களுக்கு அந்த தியரிட்டிக்கலா உள்ள விஷயங்களை மட்டும் நாம் சொல்கிறோம். இதை நீங்க பார்த்துட்டு ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரோ அல்லது என்னை போன்ற ஒரு சித்த மருத்துவனுடைய துணை கொண்டு இந்த ஆசனங்களை நீங்கள் பழகி வரலாம். பழகி பயிற்சி பெற்ற பின்பு நீங்க தன்னிச்சையாகவே இந்த ஆசனங்களை எல்லாம் செய்யலாம். தினந்தோறும் நாங்கள் செய்து வருகின்ற ஆசனங்கள் பற்றி சில விஷயங்களை சொல்கிறோம். அதாவது கட்டாயமாக இந்த ஒரு ஆசனங்களை ஒரு 10 ஆசனங்களை நான் சொல்கிறேன். அந்த ஆசனங்களை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் செய்து வாருங்கள். அதே போதுமானது. ஏன்னா எல்லா ஆசனங்களையும் நாம் வந்து அதிகமா செய்ய முடியாது. இந்த 10 ஆசனங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பை உடம்பில் உள்ள திசுக்களை, செல்களை, உறுப்புகளை வந்து வளப்படுத்தும், பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அந்த வகையில் உள்ள ஆசனங்களை தான் இப்ப நம்ம சொல்லுகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா பத்திராசனம், பத்மாசனம், மயூராசனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புயங்காசனம், சலபாசனம், அதே மாதிரி சித்தாசனம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வாங்காசனம், சிரசாசனம். இந்த வகையான ஒரு குக்குடாசனம், இந்த வகையான ஒரு 10 வகையான ஆசனங்கள் நம்ம இப்ப சொல்லி இருக்கின்றோம். இந்த ஆசனங்களை எல்லாம் நாம தினந்தோறும் நாம செய்து வரும் பொழுது உங்களுக்கு பல பல நோய்கள் குணமாகும். அதாவது இந்த ஆசனங்கள்லாம் நீங்க ஒரு சேர நீங்க செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூளையில் ரத்தம் அதிகமாக பாய்தல் செய்து அந்த மூளையில் உள்ள நரம்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதுல இருக்கின்ற செல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பெறும். அப்புறம் மூளையில் இருக்கின்ற அந்த செல்கள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த மூளை செல்கள் இருக்கும். நரம்புகள் பலப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு, அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்டு, இந்த கிளாண்டில் இருக்கின்ற சுரப்புகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். அதாவது குறைவா சுரச்சுன்னா அதிகமா சுரக்க வைக்கும், அதிகமா சுரக்க வச்சுன்னா சமநிலைப்படுத்தும். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது நடக்கும். அதே மாதிரி முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அந்த வலிகள், வீக்கம், அதாவது புரோட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், ப்ரொலாப்ஸ், இது மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற அந்த தன்மை, அதே மாதிரி முதுகுத்தண்டு வடத்தில் ஏற்படுகின்ற அந்த ஸ்பாண்டிலிட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற அந்த நோய்கள், அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மூட்டு வலி நோய்கள்,
அடுத்தபடியாக பார்த்தீங்க என்று சொன்னால், நம்ம வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற அந்த அஜீரண பிரச்சனைகள், அதே மாரி வாயு பிரச்சனைகள், குறிப்பிட்ட ஏப்பம் வருகின்ற அந்த தன்மைகள், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆசனங்கள் உங்களுக்கு இப்ப நான் சொன்ன அந்த ஆசனங்களை எல்லாம் ஒரு சேர செய்யும் பொழுது, உங்களுக்கு அதனுடைய பயன்கள் விளையும். அப்புறம் மலச்சிக்கல் மிகுந்த நபர்களுக்கெல்லாம் இந்த ஆசனங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்று பகுதியில் இருக்கின்ற அந்த வயிற்று தசைகள் எல்லாம் பலப்படும். அப்படி பலப்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்தில் கொழுப்பு சேர்வதை இந்த ஆசனங்கள் எல்லாம் தடுக்கும். அப்ப வந்து தொப்பையே உங்களுக்கு இருக்காது. இந்த 10 ஆசனங்களையும் இப்ப நான் சொன்ன இந்த கோமுக ஆசனம் இதெல்லாம் வந்து 10 ஆசனங்கள நாம வந்து செஞ்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வயிற்று பகுதியிலேயே தசை சேருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடும். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் இந்த ஆசனங்களை எல்லாம் நாம் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம இன்னும் சில விஷயங்கள் என்று சொன்னால் முதுகுத்தண்டு வந்து பலப்படும். அதே மாரி பசி உண்டாகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனங்கள் எல்லாமே இல்லறத்தில் இருப்பவர்களும், இல்லறத்தில் இல்லாமல் துறவறம் மேற்கொண்டவர்களும் இந்த ஆசனங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் இதுல மிக முக்கியமான ஆண், பெண் இருபாலருமே இந்த ஆசனங்களை செய்யலாம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிரசாசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா, தலைகீழா நிப்பாங்க அந்த ஆசனம். அந்த ஆசனத்த மட்டும் நம்ம கருவுற்ற பெண்கள், அதே மாரி மாதவிலக்கு அடைந்த பெண்கள் வந்து இந்த ஆசனத்தை அந்த காலகட்டத்தில் மட்டும் வந்து செய்யாமல், மற்ற காலகட்டத்தில் அவர்கள் செய்யலாம். பொதுவாக கருவுற்றிருக்கிற தாய்மார்கள், மாதவிலக்கு இல்லாத பெண்கள் இந்த சிரசாசனத்தை வந்து அந்த சமயத்துல வந்து செய்ய வேண்டாம். மற்றவைகள் எல்லாம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது இவ்வளவு நன்மைகள் அதில் விளைகின்றன. அதே மாரி தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய சுரப்பும் வந்து இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து சீராக்கப்படுகிறது. அப்புறம் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு உங்களுக்கு அந்த ஆசனங்கள் வந்து துணை புரிகிறது. அதே மாரி முக தசைகள் ரொம்ப பலமாக, ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் பயன்படும். கண் பார்வை நன்றாக தெரிவதற்கு இந்த ஆசனங்கள் எல்லாம் பயன்படுகின்றன. ஆகவே இப்ப நம்ம சொன்ன இந்த 10 ஆசனங்களுடைய பயன்களை பற்றி தான் இப்ப நம்ம வந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இத வந்து நீங்க சரியா நோட் பண்ணிட்டீங்கன்னா, நான் இப்ப திரும்பவும் ஒரு தடவ சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பத்திராசனம், பத்மாசனம், பதுமாசனம், மயூராசனம், சலபாசனம், புயங்காசனம், சிங்காசனம், சித்தாசனம், சிரசாசனம், கோமுகாசனம், சர்வாகாசனம். மொத்தம் 11 ஆசனங்கள் வருது. இந்த ஆசனங்கள் எல்லாம் நாம் செய்து வருகிறோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, சித்தாசனம் பாத்தீங்கன்னா, இது வந்து துறவு மேற்கொள்ளவர்கள், அதே மாதிரி துறவு வாழ்க்கை மேற்கொள்ளவர்கள் இந்த ஆசனத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதாவது நம்ம ஒரு பிராணாயாம பயிற்சி நம்ம செய்யணும்னு வச்சுங்களேன், நம்ம பத்மாசனத்தில் அமர்ந்து நம்ம இல்லறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம். அதே பாத்தீங்கன்னா, எந்த விதமான பயிற்சியாக இருந்தாலும் சரி, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த துறவு மேற்கொண்ட அந்த அன்பர்கள் அந்த சித்தாசனத்தில் அமர்ந்து அவர்கள் அதை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சித்தாசனம் பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த காம இச்சையே இல்லாமல் போய்விடும். அடுத்தபடியாக அந்த ஆண் குறி வந்து சிரித்து போகின்ற ஒரு தன்மை எல்லாம் அதில் ஏற்படும். அதனால அவர்களுக்கு அந்த ஆசனங்கள் அவர்களுக்கு அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதனால் அந்த ஆசனங்கள் அவர்களுக்கு வந்து பயன்படுகிறது. ஆகவே அந்த மாதிரி துறவு வாழ்க்கை, அந்த மாதிரி யோக நிலைகளை, மேம்பட்ட நிலைகளை அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த சித்தாசனத்தை அவர்கள் அதிகமாக செய்யலாம். அதே மாதிரி மற்றவர்கள் அந்த சித்தாசனத்தை தவிர்த்து விட்டு மற்ற ஆசனங்களை செய்யலாம். இல்ல செய்யறதாலும் ஒண்ணு செய்யலாம். ஆனா அதனுடைய அந்த ஆசனங்கள் செய்வதால் இந்த மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கின்றன. ஆகவே அதை நம்ம மேக்சிமம் அந்த யோக கலைகளில் மேம்பட்ட நிலைகளை அடைய வேண்டும். துறவு நிலையில் இருப்பவர்கள் அந்த யோக கலையை அதிகமாக நேசிப்பவர்கள் அதில் மேம்பட்ட நிலைகளை அடைய வேண்டும் என்று இருப்பவர்கள் அந்த ஆசனத்தை நாம் வந்து செய்யலாம். சித்தாசனங்களை செய்யலாம். மற்றவர்கள் மற்ற ஆசனங்களை நாம் வந்து செய்து வரலாம். ஆகவே இவ்வளவு நன்மைகள் இந்த ஆசனத்தில் இருக்கிறது. இன்னும் எண்ணிலடங்கு ஆசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்தந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் அந்த ஆசனங்களை தேர்ந்தெடுத்து நாம் செய்யும் பொழுது அந்தந்த நோய்கள் குணமாகின்ற ஒரு தன்மையை வந்து நாம் வந்து பார்க்க முடிகிறது. ஆகவே இப்ப நான் சொன்ன இந்த 11 வகையான ஆசனங்களும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதில் உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக பலப்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சலபாசனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசனமானது உங்களுக்கு நரை, திரை, மூப்பு, பிணி இதெல்லாம் வராவதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் செய்கிறது. அப்புறம் அதற்கு ஒருபடி மேலே போய் இளமை எப்பொழுதும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஆசனமாக இந்த ஆசனம் இருக்கின்றது. அப்புறம் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக பலப்படுத்துகின்ற ஒரு ஆசனமாக இருக்கின்றது. அதே மாதிரி லெப்ரசி போன்ற அந்த தோல்நோய்களை எல்லாம் குணமாகக்கூடிய ஒரு ஆசனமாகவும்
சர்வாகாசனமாக இருக்கின்றன. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டினுடைய சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனமாகவும், சரி செய்யக்கூடிய ஒரு ஆசனமாகவும் இந்த ஆசனமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சர்வாகாசனத்தை நாம் வந்து செய்யலாம். இப்படி ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒரு பர்ட்டிகுலர் பயன்கள் இருக்கின்றன. அந்த பயன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு பயன்களாகவே அந்த பயன்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் பெரும்பாலும் இந்த ஆசனங்களை இப்ப சொன்ன அந்த ஆசனங்களை எல்லாரும் செய்யலாம். தினந்தோறும் செய்ய வேண்டும். அதாவது சில பேர் ஆசனங்கள் செய்றேன், தியானம் செய்றேன், மெடிடேஷன் செய்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. போயிட்டு ஒரு நாள் செய்வாங்க, 9 நாள் செய்ய மாட்டாங்க. திரும்பி செய்வாங்க, திரும்பி செய்ய மாட்டாங்க. இது மாரி இர்ரெகுலாரிட்டீஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி நமது சாப்பாடு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலனாவே நம்ம உடம்பு டயர்ட் ஆகுதோ, அது மாரி தினந்தோறும் சாப்பிட்டால் தான் அந்த உடம்பானது நல்ல நிலையில் இயங்குகின்ற ஒரு தன்மை ஏற்படுகின்றதோ, அதுபோன்று இந்த ஆசனங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து வரும்பொழுதுதான் அவனுடைய ஒரு காலம் வந்து கூட பேசிட்டு இந்த ஆசனங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் வந்து தினந்தோறும் செய்து வரும்பொழுதுதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த ஆசனங்களை நம்ம தினந்தோறும் செய்யணும். அதாவது ஏனா தானே செய்யறது, ஒரு நாளைக்கு செய்யறது, அப்புறம் விட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? செய்வது என்று சொன்னால் தினந்தோறும் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வேலைப்பளு காரணமாக நேரத்தில் வெளியில் செல்லுகின்ற தன்மை, இது மாதிரி விஷயம், பணியின் காரணமாக நேரத்தில் செல்கின்ற தன்மை, அது மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு நாளைக்கு செய்யாம விடலாம். புரியுதுங்களா? குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு 5 நாட்களாவது கண்டிப்பாக இந்த ஆசனங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த ஆசனத்தினுடைய பயன்கள், முழு பயன்களை நாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆசனங்களின் வழியாக நமக்கு வந்து கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஆசனங்களை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள். அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கைமேல் கிடைக்கின்றன. அப்புறம் இந்த ஆசனங்களை செய்வதற்குண்டான சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஆசனங்களை நம்ம திறந்த வெளியில் ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் நம்ம இந்த ஆசனங்களை செய்யலாம். அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பனி இருக்கக்கூடாது, குளிர் இருக்கக்கூடாது. இது மாதிரியான இடங்களில் திறந்த வெளியில் நாம் செய்யலாம். அதே மாதிரி தரை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. தரையில பார்த்தீங்கன்னா, தரை விரிப்புகளோ அல்லது பாய்களோ போட்டு அதை நம்ம இந்த ஆசனங்களை செய்யலாம். அல்லது கீழே உட்கார முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கீழே உட்கார முடியாதவர்கள் நம்ம சமதளத்தில் உட்கார பழக்கம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெஞ்ச் மாரி போட்டு, அது மேல கூட அவர்கள் உட்காரலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆசனங்கள் அவர்கள் படுக்கை நிலையிலும், உட்கார்ந்த நிலையிலும், இருக்கை நிலையிலும் இருக்கின்ற ஆசனங்கள் தான் இவைகள் எல்லாமே. அதனால கீழ உட்கார்ந்து பழகிக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? பெரும்பான்மையா தியானம் கூட நம்ம சேர்ல உட்கார்ந்து நாம் வந்து செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த ஆசனங்கள் பொதுவாகவே தரைகளில் விரிப்புகளை விரித்து அதன் மீது அமர்ந்து நாம் செய்யலாம். நல்ல காற்றோட்டமான அறைகளில் நாம் செய்யலாம். அல்லது திறந்த வெளிகளில் கூட செய்யலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம சொன்ன அந்த விஷயங்களை நாம் வந்து கடைபிடித்தாக வேண்டும். அதே போல இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது நமது உணவானது நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது ஆசனம் செய்வதற்கு முன்னும் சரி, பின்னும் சரி ஒரு 2 மணி நேரம் உணவு நம்ம வந்து சாப்பிட்டு கூடாது. அந்த மாதிரியான நேரங்களில் தான் நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இதுக்கு செய்யவே கூடிய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்பு நாம் வந்து செய்வது சால சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா சூரிய அஸ்தமனமான பிறகு மாலை வேலைகளை நாம் வந்து செய்யலாம். இந்த 2 வேலைகளை நாம் செய்யும் பொழுது சூரிய உதயத்துக்கு முன்பு நாம் வந்து செய்வது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கின்றது. அதனுடைய பலன்களை நாம வெகுவாக பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்யும் பொழுது. சரிங்களா? அதனால இந்த டைம்ல நம்ம வந்து இந்த ஆசனங்களை செய்யலாம். அப்புறம் ஆசனங்களை செய்யும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆசனங்களின் மீது கவனத்தை கொண்டு நம்ம அந்த ஆசனங்களை ஒரு தவநிலையிலேயே அந்த ஆசனங்களை நாம் செய்வோம். தவநிலைகளை ஒருநிலைப்படுத்துதல் மனத்தை மனதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒருநிலைப்படுத்தி அதிலேயே கவனம் கொள்ளல் வேண்டும் ஆசனங்களின் மீது. நீங்க இங்க ஆசனம் செஞ்சுக்கிட்டு வேற ஏதோ விஷயத்த நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி அது வந்து அதனுடைய முழு பலன் நாம் வந்து பெற முடியாது. அடுத்தபடியாக நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்ம ஏதாவது டேப் ரெக்கார்டர் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் பிடிச்ச ஒரு இதை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, மொபைல பார்க்கறது, போன் பேசிட்டு இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ஈடுபடலாக ஆசனங்கள் செய்யும் பொழுது. புரியுங்களா? ஏன்னா சில பேர் பக்கத்துல மொபைல் வச்சு பாட்டு கேட்டுட்டு பண்ணிடுவாங்க. அது மாதிரியும் செய்யக்கூடாது. புரியுங்களா? இது மாதிரியான எதுவுமே இல்லாமல் நம்ம மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஆசனங்கள் மீது கவனம் செலுத்தி நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படித்தான் எந்த ஒரு செயலை செய்யும் போது கூட ஒரு தவநிலையிலேயே நாம் அதை செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது நமது உடம்பு அந்த விஷயத்துக்கு ஒத்துழைக்கும். ஒத்துழைக்கும் பொழுது உங்களுக்கு நோய் என்று ஒன்று வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டது பற்றிய சாப்பாடு பற்றிய ஒரு கவனம் தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அதை விட்டு நம்ம வேற விஷயங்களில் மனதை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது, அது இந்த சாப்பாடானது சரியாக ஜீரணமாகாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா, சாப்பாட்டினுடைய ருசியே தெரியாமல் சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டு அதை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அவர்களுடைய அந்த எவ்வளவு சாப்பிடுகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், ஏது சாப்பிடுகிறோம் என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமலே அதை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உள் இருக்கின்ற அந்த ஹார்மோன் சுரப்பாகட்டும் அல்லது அந்த என்சைம் போன்ற அந்த உணவுகளை ஜீரணமாக்கின்ற அந்த என்சைம் போன்ற சுரப்புகள் எல்லாம் அது அந்த மனது ஒருநிலைப்படுத்தி அந்த சாப்பாட்டை நம்ம கவனத்துடன் சாப்பிடும் பொழுதுதான் அந்த என்சைம்கள் எல்லாம் அந்த ஜீரணம் செய்கின்ற அந்த என்சைம்களும் ஒழுங்காக சுரக்கின்ற ஒரு தன்மை உண்டாக்கும். புரியுதுங்களா? அதை விட்டு நம்ம ஏனோ தானோன்னு சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜீரண பிரச்சனை, வாயு கோளாறு, வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனை, வயிற்று பசி இல்லாத தன்மை இதெல்லாம் உருவாகக்கூடிய விஷயமே அதுதான். வயிற்று பசியே உருவாகிறதில்ல, சரியா ஜீரணமாகறதில்ல, அந்த என்சைம் சுரக்க வேண்டிய டைம்ல கரெக்டா சுரக்காது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சுரந்தா தானே உங்களுக்கு அந்த உணவு ஜீரணமாகும். அந்த உணவு ஜீரணமானா தான் அந்த வயிறு எம்ப்டியா இருக்கும். அப்ப அடுத்த உணவு தேடுகின்ற தன்மை அந்த வயிறுக்கு ஏற்படும். அப்போ பசி உண்டாகும். அந்த உணர்வு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப நம்ம அந்த கவனத்துடன் அந்த விஷயத்தில் முழு ஈடுபாட்டுடன் கவனத்துடன் அந்த உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த உணவு முழுவீச்சில் ஜீரணம் செய்யப்பட்டு பசி உண்டாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். யார் ஒருவருக்கு இயல்பாக பசி இருக்கின்றதோ, அதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல், ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் இயல்பாக பசி இருக்கின்றதோ, அவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அவருடைய உடல் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவருடைய உடலில் எந்த விதமான ஒரு நோய் நிலைகளும் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை வைத்து உங்களுடைய உடல் தன்மையை நீங்கள் அளவுகோல் வைத்து தெரிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு நீங்க பெரிய டெஸ்ட் ஒண்ணு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா பசி எடுக்குதா வேலைக்கு உங்களுடைய உடம்பு நல்லா இருக்குது, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தான் நம்ம டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி பண்றது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இயல்பாக நமக்கு 3 வேளையும் பசி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது உடல் நன்றாக இருக்கின்றது, நன்றாக வேலை செய்கின்ற ஒரு தன்மை அந்த உடலுக்கு இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நமது சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமானாலும் அதிலே ஈடுபட்டு அதிலேயே மனம் நெகிழ்த்து நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அங்கு வரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம ஒரு செயலை செய்யும் பொழுது அது நமது முழு கவனத்தையும் செலுத்தி முழு ஈடுபாட்டுடன் அந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு முழு வெற்றியும் கிடைக்கும். அதே போன்று மற்ற விஷயங்களிலும் நமக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த முழு கவனம் நமக்கு இருக்கும். அதுதான் தவத்தின் அடிப்படையில் அந்த கவனத்தை நாம் செலுத்துவோம். தவம் பண்ணும்போது என்ன பண்றோம்? நம்ம அதை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனதை ஒருநிலைப்படுத்தி உள்முகமாக திருப்பி அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையைத்தான் நாம் தவம்னு நாம் சொல்றோம் இல்லையா? அந்த தவம் செய்யும் பொழுது வேறு இந்த எண்ண ஓட்டங்களும் இருக்காது. வேற இடத்தில் கவனம் இருக்காது. வேற திசையில் மனம் செல்லாது. அந்த உள்முகமாக அந்த மனதை திருப்பி அதை பற்றியே நினைக்கின்ற ஒரு தன்மை தான் தவம். சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது 100% உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது நம்ம திரும்ப திரும்ப இந்த தவத்தினுடைய வலிமையை, மேன்மையை நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். அதனுடைய வலியுறுத்தி சொல்லுகிறோம். ஆகவே நீங்கள் அந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது அந்த தவ நிலையிலே நீங்கள் இருந்து தவத்தை எப்படி நாம் செய்கின்றோமோ மனதை ஒருநிலைப்படுத்தி அதுபோன்று நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஆசனத்தினுடைய பயன்கள் மென்மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. இந்த ஆசனங்களுடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சொல்லிட்டோம். புரியுதுங்களா? இன்னும் நிறைய இருக்கின்றது. அதை இனிவரும் காலங்களிலும் இனிவரும் அடுத்தடுத்த காணொளிகளிலும் இந்த ஆசனங்களை பற்றி நாம் வெகுவாக நாம் பேசுவோம். இன்றைய நிலையில் இந்த ஆசனங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த ஆசனங்கள் நம் செய்யப்படுகின்றது. ஆகவே அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆசனங்களை செய்கின்றனர். ஆசனங்கள்
உங்களுக்கு ஒரு எளிதான ஒரு உடற்பயிற்சி போன்ற ஒரு நிலை, ஒரு இருக்கை நிலை, அதை நாம் எளிதாக செய்யலாம். அப்ப இந்த குறிப்பிட்ட வகையான ஆசனங்களை எல்லாம் நாம் செய்து நம்முடைய ஆயுளை மென்மேலும் கூட்டிக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த ஆசனங்கள் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த ஆசனங்களை நாம் தினந்தோறும் செய்வோம். அதன் மூலமாக அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வோம்.